bless you. Shalom. Shalom, shalom, shalom. We welcome you into this holy week, the week full of celebration, then a great depression, then an ecstatic moment. Bliss in the history of mankind. So, welcome to this holy week. We've been preserving ourselves from the foods we like, habits we like, and we try to keep ourselves committed and holy, remembering the sacrifice of Christ and all. Today, we will be celebrating Palm Sunday, a significant moment in Christ's life. Let us not only discuss on how we came on a donkey, what kind of celebration they went through. That's not the content we are going to speak. We will be discussing what we must take away from the subject. Christ always meant it, so we will learn that, we will apply it in our lives, and we will be blessed today. Today is a celebration, so I want you to join with us and celebrate. God bless you. Stay tuned. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36 முதல் 44. Luke chapter 19, 36 to 44. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36 முதல் 44. வாசிக்க கேட்போம். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறியாது இருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். Hallelujah. Read me 43 and 44 again. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். For days will come upon you when your enemies will build an embankment around you, surround you and close you in on every side, and level you and your children within you to the ground, and they will not leave in you one stone upon another, because you did not know the time of your visitation. Hallelujah. இன்றைய செய்தியின் தலைப்பு, Here comes Jesus. இதோ இயேசு வருகிறார். Hallelujah. Here comes Jesus. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, Here comes Jesus. இதோ இயேசு வருகிறார். கைகளை வைங்க, நாம் செபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறப்பான நாளை நாங்கள் கொண்டாடவும், சரியான அந்த புரிதலை எடுத்துக்கொள்ளவும், அதனை பயன்படுத்தவும் நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம் 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 ஷலோம். வெல்கம் டு த செலிப்ரேஷன். ஆமென். இந்த நாள் மிகவும் சிறந்த நாள், வெற்றியின் நாள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றியின் நாள். விக்டோரியஸ் டே. விக்டோரியஸ் டே. ஏன் பாஸ்டர், ஏன் வெற்றியின் நாள்னா, மனித குலத்தின் சோகம், கோபம், எரிச்சல், பயம், இது எல்லாவற்றையும் உடைத்தெறிந்த நாள் பாம் சண்டே. அல்லேலூயா. ஆமென். ஏன் சொன்னா, கழுதையின் மேல் உண்மையான ராஜா ஏறி வருகின்றார். ஆமென். இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழல் கடந்து போயிருக்காங்க. அடிமைத்தனம், போர், மனக்குழப்பம்,
இந்த மாதிரி பலவிதமான காரியங்களை கடந்து வரும்போது அவங்க வெற்றியும் பார்க்குறாங்க, போரில் வெற்றியும் பார்க்குறாங்க, விடுதலையும் கிடைக்குது. இது எல்லாமே இருக்கு. தே ஹேவ் ஃப்ரீடம், தே ஹேவ் வார், தே ஹேவ் டிப்ரெஷன், தே ஹேவ் கான் த்ரூ ஆல் த ஃபேஸஸ். அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க, அதுலேருந்து வெளியில் வந்தாங்க, திரும்ப போருக்குள்ளே போய் தோக்குறாங்க, அங்கே அடிமையாக இருக்காங்க. இப்படி பலவிதமான சூழல்களை பார்த்துட்டே வராங்க. அப்புறம் நாடு நிலைநாட்டப்படுகிறது. தாவீதின் அரசாட்சியில் நாடு நிலைநாட்டப்படுகிறது, தர்மம் காக்கப்படுகிறது. தீர்க்கதரிசிகள், சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் வந்து எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்திக்கிட்டே வராங்க. இதெல்லாம் நடத்திட்டு வந்தாலும் ஒரு குறைவு இருந்துகிட்டே இருந்தது. ஆமேன். ஆனா நாசரேத்திலிருந்து ஒரு சிறுவர் எழுந்து, 33 வயது கொண்ட ஒரு சிறுவன் நாசரேத்திலிருந்து வந்து, இவர்கள் வெளிப்படையா எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்தாங்க, இந்த அரசர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம். ஆனா இவர் ஒருவர் மட்டுமே மனதிற்கான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்தார். ஆமேன். வெளிப்படையா இவங்க விடுதலை கொடுத்துக்கிட்டே வந்த சமயத்துல மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்கள், பாவங்கள், இச்சைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை தந்த ஒரே ஒரு அரசர் இயேசுவானவர் மட்டும்தான். ஆமேன். அதனால பல அரசர்கள் வந்துட்டு போயிருக்காங்க, குதிரை மேல் வந்திருக்காங்க. ஆனா கழுதையின் மேல் வந்த அரசரை மட்டும்தான் வரலாறு பேசியது, அவர் இயேசுநாதர் மட்டும்தான். ஆமேன். ஏன் அரசர்கள் எல்லாருமே குதிரையில தான் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? வரலாறு சிறப்பு அதுதான், கம்பீரம் அதுதான். குதிரை எந்த நாளுக்கு தயாராகுதான்? யுத்த நாளுக்கு தயார். அப்போ குதிரையில தானங்க பாஸ்டர் வந்திருக்கணும். ஏன் கழுதையின் மேல்? கழுதையை அந்த காலத்துல ஓட்டின பெரிய ஆட்கள் யார் தெரியுமா? ஆசாரியர்கள் மட்டும்தான், த பிரீஸ்ட். ஆமேன். ஆசாரி, எனக்கு கழுதை வந்து ரொம்ப காஸ்ட்லிங்க அந்த காலத்துல. ஸோ அதை வாங்கி ஓட்டுற அளவுக்கு செல்வாக்கூடிய ஆட்கள் வந்து போதகர்கள் மட்டும்தான், அப்போ பரிசேயர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட சமயத்தில் கழுதையின் மேலே ஏறி வரார்னா இது என்ன குறிக்குதுன்னா, வருகின்றவர் பிரதான ஆசாரி, சாதாரண இருக்காரியார், பிரதான ஆசாரி, ஹை பிரீஸ்ட். ரபிக்கெல்லாம் ரபி, பிரதான ஆசாரி. பகல பார்த்து சொல்லுங்க, பிரதான ஆசாரி, பிரதான ஆசாரி. ஆமென். இஸ்ரேல் என்னதான் விடுதலை பெற்றாலும் 10 கட்டளைகள் உண்டானது. 10 கட்டளைகள் கீழே பரிசேயர்கள் எல்லாம் வந்தாங்க அதை காப்பதற்கு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மதம், வேறுபாடு, ஜாதி இது எல்லாத்தையும் உண்டாக்கி ஒரு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ள நாடு போயிட்டு இருக்கும் போது மிக அழகா சிரிப்போட பாவிகளோட உட்காந்து குஷ்ரனை தொட்டு கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கொடுத்து மன்னிப்பே இல்லாத வேசிகளுக்கு மன்னிப்பை வழங்கி அவங்கள பரிசுத்தமாக்கி அழகு பார்த்த ஒரே ஒரு பிரதான ஆசாரியர் இயேசுவானவர் தான். ஆமேன். எல்லோரும் வெதுக்கி ஒதுக்கின நேரத்தில், தீட்டுன்னு சொன்ன நேரத்தில், ஊரை விட்டு ஒதுக்கின நேரத்தில் கட்டி அரவணைச்ச ஒரே பிரதான ஆசாரி இயேசுநாதர் தான். ஆமேன். அல்லேலூயா. இதை எல்லாத்து காட்டிலும் எவ்வளவோ பெரிய மிக சிறந்த காரியங்கள் பண்ணியிருக்காங்க தாவீதோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள அரசர்களோ, மிக பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காங்க. தாவீது என்னங்க செஞ்சார்? நாட்டை நிலைநாட்டியிருக்காரு. பெரிய ஒரு தீங்குலேருந்து காப்பாற்றி இஸ்ரேல்னு ஒரு நாடு இன்னைக்கு நிற்கிதுன்னா அது யார் காரணங்க? தாவீது. தாவீதுக்கு அடுத்தபடியாக சாலமன் என்ன செய்கிறார்? அவர்கள் எல்லோரும் கும்பிடும்படி பிதாவானவரின் சபையை எழுப்புகின்றார். இப்படி மிக பெரிய காரியங்கள் செய்த நேரத்தில் ஏன் இயேசுவானவரை போற்ற வேண்டும் என்றால், பிதாவானவரை மனிதனுக்குள் பார்த்த ஒரே ஆள் இயேசுவானவர் தான், வேற யாருமே கிடையாது. ஆமேன். அண்டத்தையும் படைத்த பிதாவானவரின் குணத்தை வெளிப்படுத்தின ஒரே ஒரு மனிதர் இயேசுநாதர் மட்டும்தான். மன்னிப்பா இருக்கட்டும், அரவணைப்பா இருக்கட்டும், கருணையா இருக்கட்டும், இரக்கமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தனக்குள் இருந்து வெளிப்படுத்தின ஒரே ஒரு தேவன் இயேசுவானவர். இப்போ மிக அழகா 30ஆம் வயசுல தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷம் ஊழியம் செய்யறாரு. சரியா நான் சொல்றது? எஸ், ஊழியம் செய்யறாரு. மிக பெருசா அபிஷியலா வரல, பெரிய ஒரு கூடுகையெல்லாம் போட்டு நடக்கல, போற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார். மாநாடுலாம் நடத்தல ஆண்டவர். இன்னைக்கெல்லாம் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் ஒரு மாநாடு போட்டுடுறாங்க தன்னை பிரஸ்தாவப்படுத்துறதுக்கு. ஆண்டவர் அதெல்லாம் செய்யவே இல்லை. 3 வருஷம் போற இடத்துல கேட்கிறவனுக்கு பதில் கொடுக்கின்றார், விண்ணப்பிக்கிறவனுக்கு விடுதலை தருகின்றார், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கார்.
எந்த இடத்துல என்னென்ன அன்னெசரி ஃபேமே கிடையாது. தன்னை பற்றி பெருமைப்படுத்தி கொள்ளவே இல்லை. சரியா தான் ஊழியத்தை செஞ்சுட்டு எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார் இயேசுநாதர். அப்படி இருக்க சமயத்தில் 33வது வருஷம் சரியான நேரத்தில் இயேசுவானவரை மகிமைப்படுத்துகின்ற நேரம் வந்தது. ஆமேன். மக்கள் எல்லோருக்கும் பரவி விட்டது. இயேசுநாதர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தொட்டா சொஸ்தம் ஆகுது, அவர் பேசினா மன்னிக்கப்படுறாங்க அப்படின்னு எல்லோருக்கும் தெரிய வருது. தெரிய வந்த சமயத்தில் இயேசுநாதரை பற்றி என்ன ஒரு கனெக்ஷன், இயேசுநாதரை என்ன புரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே பேசுகின்ற ஒரு மனிதர். புரியுதா நான் சொல்கிறது? மீடியேட்டர், இறைவன் மக்கள் இருவருக்கும் இடையே நின்று அந்த காரியங்களை பரிமாறுவது இயேசுநாதர். அழக மக்களுடைய விண்ணப்பத்தை பிதாவட்டை தெரியப்படுத்துறதும் பிதாவானவருடைய அற்புதத்தை மக்களுக்கு எடுத்து வழங்குவதும் செய்தவர் இயேசுநாதர். ஆமேன். அப்போ சரியான நேரம் வருது. அதனால கழுதை குட்டியை கொண்டு வராங்க, உள்ள இஸ்ரேலுக்குள்ள நடத்தி கொண்டு வராங்க. மக்கள் எல்லாரும் ஓசனா ஓசனான்னு பாடுறாங்க. அல்லேலூயா. பெரிய பெரிய அரசர்களுக்கு பாடினதில்ல, தாவீதுக்கு பாடினதில்ல. தாவீதுக்கு பாட்டு பாடினாங்க. பவுல் 1000 பேரை கொண்டார், தாவீதோ 10,000 பேரை வளம் செய்தார்னு பாட்டு பாடினாங்க. ஆனா ஓசானான்னு பாடலையே. ஓசானாக்கு அர்த்தம் என்ன தெரியுமாங்க? எங்களை காப்பாற்றுங்கள் என்று அர்த்தம். சேவஸ், தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓசானா. காப்பாற்றுங்கள்னு அர்த்தம். இதை நியாயமா பாடியிருந்தா யாருக்கு பாடியிருக்கணும்? தாவீதுக்கு தான் பாடியிருக்கணும். தாவீதுக்கு ஓசானா பாடியிருக்கணும், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பாடியிருக்கணும். யாருக்கும் பாடாம நாசரேத்திலிருந்து வந்த ஒரு 33 வயது இளைஞனுக்கு ஏன் ஓசானா பாடணும்னா, மக்கள் அனைவருக்கும் தெரிந்து விட்டது மனதில் ஏற்படுகின்ற குழப்பம், பாவம், இச்சை, காமவிகாரங்கள், இது எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை தருகின்ற ஒரே ஒரு மனிதர் அந்த மனிதர் தான். அதனால அவரை ஓசானான்னு சொல்லி பாடினாங்க. அல்லேலூயா. ஆமேன். ஓசானா ஓசானான்னு குருத்தோலையை வச்சு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் சில பேர் விரிச்சு, சில பேர் மேட்லாம் விரிச்சு அவரை வரவேற்கிறாங்க. மிக கம்பீரமா, அபிஷியலா தான் ஒரு அரசன் போல உள்ள பிரயாணம் செய்து வருகின்றார். செய்து வந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பரிசேயர்கள் அங்க கூடி எல்லாரையும் நிறுத்த சொல்லுங்க, இவங்க எதுக்கு இப்படி கொண்டாடுறாங்க? நீங்க என்ன போருக்கு போயிட்டு வந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்கறானுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொண்டாட வேண்டாம்னு சொல்லுங்கன்னும் போது இயேசுவானவர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த மனிதர்கள் நிறுத்தி விட்டா உயிர் இல்லாத இந்த கல் கூட தேவனுடைய மகிமையை பாடும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். அல்லேலூயா. ஆமேன். இந்த இடத்துல அந்த தேவனுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் வணங்குற பிதாவானவர் இருக்கார் பாருங்க. பிதாவானவர் சொல்லுங்க. பிதாவானவர். எஸ். நம்ம வாயை கட்டி போட்டு நம்ம பாடக்கூடாதுன்னா, உயிரில்லாத பொருட்களுக்குள்ள அவருடைய நாமத்தை பாடும். அந்த அளவுக்கு மகிமை படைத்தவர் அவர். அல்லேலூயா. நம்ம பாடலைன்னா உயிரில்லாத ஜீவன்கள் கூட பாட செய்ய வல்லவர் அவர். பொருட்கள் பாட செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட மகத்துவம் படைத்தவர் இயேசுநாதர். அதை சொல்றார், மக்கள் பாடலைன்னா கல் கூட பாடும்ட்டு போயிட்டே இருக்கார். ஆமேன். அதுக்கப்புறம் இயேசுநாதரை வரவேற்கிறாங்க. என்னன்னு சொல்லி வரவேற்கிறாங்க? வாசிங்க பார்ப்போம். 19th verseல, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. 19வது வசனத்துல 40வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, எஸ், இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தைரியம் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. அடுத்தபடியா வாசிங்க. நல்லபடியா வரவேற்றுட்டாங்க இயேசுநாதரை. நல்லபடியா உள்ள வந்துகிட்டு இருக்காரு. எல்லாம் பேசியாச்சு. இடையில ஒரு சர்ச்சை ஏற்படுது. அதற்கான பதிலையும் தேவன் கொடுத்துட்டார். பிறகு என்ன நடக்கிறது? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும். கொஞ்சம் நிறுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுது. இன்னைக்கு என்ன நாள்? கொண்டாட வேண்டிய நாள். இத்தனை வருஷம் ஊழியம், தவம், 18 வருஷம் தவம் இருந்து 3 வருஷம் ஊழியம் செய்து தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தி மக்கள் எல்லாரும் இன்னைக்கு தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இவர் தான் உண்மையான ஆள்.
உண்மையான மனுஷர் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணி ஆண்டவரை போற்றி துதிக்கும் போது என்னங்க பண்ணணும்? நம்ம சந்தோஷப்படணும், மிக சந்தோஷமா இருக்கணும், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளணும், எந்த கவலையும் இல்லாம கொண்டாடுவோமா இல்லையா? இன்னைக்கு கொண்டாட வேண்டிய நாளா இல்லையா? 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்துக்கு இன்னைக்கு பலன் கிடைக்குதா இல்லையாங்க? அறுவடை செய்யணுமா இல்லையா? ஆனா இயேசுநாதர் சந்தோஷமா இல்லை. ஊருக்கு அருகே வரும்பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏன்? அவ்வளவு அற்புதங்கள் செய்து வரார், சந்தோஷமா இருக்க வேண்டிய ஆள், எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்றாரு. கவலைப்படுகிறதுனால் ஒரு முளத்தை கூட்ட முடியுமான்னு கேட்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசுநாதர் ஏன் கண்ணீர் சிந்த வேண்டும்? தன்னுடைய நண்பர் யாரும் இங்கே இறக்கவில்லை, தன்னுடைய தாய் யாருக்கும் எதுவும் ஆகவில்லை. லாசர் இறந்த போது அழுதார்னா அதுக்கு வேற ரீசன் இருக்கு. இங்கே ஏன் அழுவணும்? இங்க யாரும் அவிசுவாசமா பேசல, இயேசுநாதரை துரோகின்னு யாரும் கூப்பிடல, இயேசுநாதரை எதுவுமே யாரும் சொல்லல. எதுவுமே சொல்லாத போது கொண்டாட வேண்டிய நேரத்தில் இயேசுநாதர் ஏன் அழுவணும்? அவர் எல்லாரும் போற்றி தானங்க பாடுறாங்க, யாரும் அசிங்கமா எதுவும் பேசலையே. ஹலோ, எல்லாரும் என்ன சொல்லிட்டு வராங்க? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறியது. கழுதையின் மேல் வந்து கொண்டிருக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படிப்பட்ட வார்த்தை! இப்படியே சொன்னா நீங்க யாராவது அழுவீங்களா? எப்படி வருவீங்க? பெருமையா வருவீங்களா இல்லையா? நடக்குமா இல்லையா? அப்படி பெருமையா வர வேண்டிய இயேசுநாதர், சந்தோஷமா இருக்க வேண்டிய இயேசுநாதர் ஏன் அழ வேண்டும்? சரி, 42 44 வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு முக்கியமான 3 ஸ்டேட்மெண்ட் தெரியுமா இது? 3 வசனம், 42 44. அதாவது ஷாட்டரிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும், மனதை உடைக்கின்ற வார்த்தைகள். இந்த சந்தோஷமான நேரத்தில் இயேசுவானவர் என்ன செஞ்சிருக்கணும்? மக்களை ஆசீர்வச்சிருக்கணும். மக்களை ஆசீர்வச்சிருக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க, என்னை நீங்கள் மகிமைப்படுத்தினால ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார், என் பேரை நீங்கள் மகிமைப்படுத்தினால உன் பேரை மகிமைப்படுத்துவார், இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டிய இயேசுநாதர், நீ இந்த நேரத்தை தவற விட்டுட்ட, அதனால் நீங்கள் கஷ்டப்பட போறீங்க, உன் எதிரிகள் உன்னை சூழ மதில் கட்டுவாங்க அப்படின்னு, இது ஒரு மாதிரி சாபம் மாதிரி இருக்கா இல்லையாங்க? படிச்சு பார்த்தா அப்படிதானே தெரியுது. ஆனா இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு? சபிக்கிறவர்களை அப்படி சொல்லிட்டு இயேசுநாதரை சபிக்கலாமா? என்னங்க நீ நம்பலைன்னா அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, பொறுமையா நிதானமா வாசிங்க பார்ப்போம். உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும், இதை இயேசுநாதர் உங்க ஒவ்வொருவரையும் நோக்கி சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அது உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஓகே, அடுத்து வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அல்லேலூயா. பாத்தீங்களா, சாபம் மாதிரி இருக்கா? இயேசுவானவர் என்னைக்கும் அப்படி பேசினது கிடையாது. சாதாரண நாள்லே பேச மாட்டாரு, நல்ல நாள்ல ரொம்ப நல்லா இருப்பாரு. ஆனா இந்த நல்ல நாள்ல ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இந்த 3 வார்த்தைகள், 3 வசனங்கள். தவற விட்டுட்ட, உன் கண்ணு முன்னாடி இருந்தது நீ தவற விட்டுட்ட, இனி நீ உன் எதிரிகள் உன்னை சூழ பாளையம் எழுப்பிடுவாங்க அப்படின்றார். சரி, இந்த வசனம் பாஸ்டர் இஸ்ரேல் மக்களுக்கு தானே? இல்லை, இன்னைக்கு வேதம் வச்சு வாசிக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் பொருந்தும், என்னையும் சேர்த்து.
நம்ம எல்லாருக்கும் இந்த 3 வசனங்களை அவங்களுக்கு மட்டும் தேவன் பேசவில்லை, வரப்போகின்ற சந்ததிக்கும் சேர்த்து பேசியிருக்கிறார். எனவே அது நமக்கும் பொருந்தும். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இயேசுவானவர் இந்த வார்த்தை பேசினதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, இப்படி ஓசானான் பாடிய இந்த மக்கள் இன்னும் 4 நாட்கள்ல இவரை சிலுவையில் அறையுங்கள்னு சொல்ல போகுது. நம்பர் 1, which is not the main reason, but number 2. இந்த நம்பர் 2, இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது நம்ம எல்லாரையும் சேர்த்துரும். எல்லாரும் வாசல்ல நின்று, ஊர் முழுசு நின்று ஓசானா ஓசானான்னு குருத்தோலையெல்லாம் வச்சு பாடிட்டு இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையில வரவேற்கிறாங்க. ஆமாவா இல்லையாங்க? ஓசானாக்கு என்ன அர்த்தம்? எங்களை காப்பாற்றும், எங்களை ரட்சியும். இதுதான் வார்த்தை. யாரை பார்த்து நீங்க ரட்சியும்னு சொல்லுவீங்க? யார் மேல ஒரு பயங்கர மரியாதையோ, ஒரு விசுவாசமோ, ஒரு அன்போ எழுதோ அவங்கள தானங்க நீங்க பார்த்து சொல்லுவீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எங்க ஐயா இருந்தார் இல்லைங்க, அப்போ இருந்த சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணுவீங்கல்ல, பாஸ்டருக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஜெபிச்சு காப்பாற்றி விடுங்க பாஸ்டர். எதனால் செய்கிறீங்க? பணம் கொடுத்ததுனாலயா? ரெக்கமெண்டேஷனாலயா? எதனால்? ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு தைரியம், இவர்கிட்ட போனால் சரியாயிருங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கரெக்டா? இவர்கிட்ட சொன்னா நடக்குங்க காரியம், இவர்கிட்ட சொன்னா வாய்க்கும், அவர்கிட்ட ஜோம் பண்ணா நடந்துரும். இதெல்லாம் எங்க இருந்து வருது? மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு அன்பு. சரியா நான் சொல்றது? அப்ப அன்னைக்கு மக்கள் ஓசானான்னு பாடியிருந்தா அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்திருக்கும்ல. யாருமே தர முடியாத ஒரு விடுதலைய, யாருமே தர முடியாத ஒரு சமாதானத்தை இவர் தந்திருக்கிறார். அதனால இவரை பார்த்து ஓசானான்னு பாடுறதுல தப்பே இல்லைன்னு பாடினிருக்கானுங்க. கரெக்டா? ஓசானான்னு பாடுறானுங்க. இயேசுவானவர் தன்னை வாழ்க்கையில வரவேற்கிறானுங்க. தன்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் இயேசுவானவர் பாதப்படியில் அமர்த்தி என்ன சொல்றான்? ரட்சியும், இதெல்லாம் என் பிரச்சனை, இதுல இருந்து என்னை காப்பாற்றும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் வார சண்டே வந்து என்ன சொல்றோம்? முதல் பாடலே என்ன பண்றோம்? நம்ம ஆவியானவரை வரவேற்கின்றோம். எதற்காக? என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, நான் பரிசுத்தவான் கிடையாது, நான் சரியான ஆள் கிடையாது, எனவே நீர் வந்து சரிப்படுத்தும், நீர் வந்து ரட்சியும், நீர் வந்து என்னை காப்பாற்றும். செய்யறோமா இல்லையா? That is the process. That's how we start the church. இன்னைக்கு எல்லா சபைகளிலும், எல்லா சபைகள்னே வச்சுக்கோமே, என்ன செய்யறோம்? முதல்ல வரவேற்கிறோம். ஏன்னா உலகத்தின் மாயின்படி, இச்சையின்படி எண்ணம் தீட்டுப்பட்டிருக்கிறது, உடல் தீட்டுப்பட்டிருக்கிறது, சிந்தையில் தவறான காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்தப்படுத்துவதற்கு பரிசுத்தமான ஆளை வரவேற்கின்றோம். சரியா நான் சொல்றது? நமக்கு தகுதி இல்லை, தகுதி உள்ள ஆள் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால என்ன செய்யறோம்? ரெக்வெஸ்ட் பண்றோம். அதிகாரமா இல்ல, யோ வந்துதான் ஏன் ஆகணும்னு சொல்லல. யாராவது பண்ணிருக்கீங்களா? சண்டே காலையில வந்து பரிசுத்தா வேணரு வாருமையா அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? என்ன பண்றோம்? காலையில பாட்டு பாடும் போது குனிந்து பணிவோடு பண்போடு அடக்கத்தோடு பாடுறோமா இல்லையா? செய்யறோமா இல்லையாங்க? நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்களை போய் பாடுங்க, முட்டி போட்டு குனிஞ்சாங்கன்னா அந்த பணிவு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பணிவு. பார்த்துருக்கீங்களா? அப்படியே பணிஞ்சு. நம்ம இந்து சகோதரர்கள் சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. அப்பனே உன்னை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைன்னு சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நின்னபடி தலையை குனிகிறோம், தலையை தாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். என்னன்னா கொஞ்சம் உள்ள வந்து இந்த தீட்டுப்பட்டதை சரிப்படுத்தும். ஏன்னா அதை செய்யக்கூடிய ஒரே ஆள் நீர் ஒருவர் தான் அப்படின்னு செய்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் அதை செய்கிறோம். அன்னைக்கு அவனுங்க செஞ்ச மாதிரியே நம்மளும் இன்னைக்கு வாரம் வந்து ஓசானா பிரச்சனை இருக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்க, தீட்டுப்பட்டிருக்கு கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க, சோகமா இருக்கேன் கொஞ்சம் சந்தோஷப்படுங்க, ஓசானா ஓசானான்னு எல்லாரும் பாடுறோம். பாடிட்டு என்ன தெரியுமா பண்றோம்? 4 நாளையில இயேசுவானவரே கேள்வி கேட்கிறோம். செஞ்சிருவாரா? செய்ய முடியுமா இயேசுநாதரால? இது எதுக்கு தெரியுமா சமம்? அன்னைக்கு சிலுவையில் அடியுங்கள்னு மறுதளிச்சானுங்க பாருங்க, அதற்கு சமம். ஹலோ, டோன்ட் கெட் ஷாக்ட். யாரும் அதிர்ச்சியாக வேண்டாம். செய்யறோமா இல்லையா? இன்னைக்கு ஜெபிக்கிறது ஒன்று, வரவேற்புலாம் பயங்கரமா இருக்கு.
குருத்தோலைய போட்டு ட்ரெஸ்ஸை விரிச்சு வாரும் வாரும் பாட்டுலாம் பயங்கரமா. வாருமையா போதகரே, பாட்டு தெரியாதா? பாட்டுலாம் பயங்கரம். போதகர் வந்து விட்டார். சரி, அப்புறம் 4 நாள்ல விரட்டி விடணும்னு கேட்குறேன். இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு அதுதான். ஹலோ, இன்னைக்கு நம்ம செய்யற தப்பு அதுதான். அன்னைக்கு மக்களை பார்த்து ஆண்டவர் இவ்வளோ மன வருதி அழுததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாயில பேசுறது ஒன்று, செயல் செய்யறது வேற ஒன்று. இன்னைக்கு வாயால போட்டுறானுங்க, இவரை போல ஒருவர் உண்டா, அரசருக்கெல்லாம் அரசர், பரிசுத்தவானுக்கு எல்லாம் பரிசுத்தவான், நீதியின் தேவன், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், பொறுமை, சாந்தம் போற்றி தள்ளுறான். மனசுக்குள்ளது இல்லை. ஹலோ, இன்னைக்கு உண்மையான அன்பு என்னங்க? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறதா? சொல்லுங்க. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது உண்மையான அன்பா? கிடையாது. வெளிப்படையா டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுறது என்ன? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடணும். ஆமாவா இல்லையா? எங்க அம்மாட்ட பேசி பாருங்க, வெளிப்படையா சொல்லிடுவாங்க. பிடிக்கலாம் பிடிக்கல அப்படின்ட்டுருவாங்க. மறைச்சு வச்சு அப்படியே இப்படி அப்படிலாம் அழகா மொழிவி அப்படிலாம் பேச மாட்டாங்க. பேசவும் கூடாது. நம்ம மனுஷங்களா பூசி மொழிவி உண்மையை மறைச்சா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொய். 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்ன தெரியுமா? நம்ம இன்னைக்கு செய்யறது ஃபுல்லா அதுதான். 24/7 பொய். எப்போ பார்த்தாலும் பொய். ஒரு சிஸ்டரை பிடிக்கல, மனசாம இருக்குன்னா நேரடியாக கூப்பிட்டு நீங்கள் செஞ்ச காரியம் எனக்கு பிடிக்கல, இதை திருத்திங்கன்னு சொல்லிட்டு போகிறது தர்மம். அதே சிஸ்டர் முன்னாடி போய் நாசமாக போட்டுன்ட்டு சரி சூப்பராக செய்யுங்க சிஸ்டர், தீவிரமாக செய்யுங்க, ஏன்னா அது சீக்கிரம் உழுவணும்னு இது அப்ரிசியேட் பண்ணுது. பொய் பொய். இன்னைக்கு அதை தான் அவனும் பண்ணுறான். ஒசனா ஒசனான்னு பாடுறான். ஆனா உள்ளத்தின் ஆழத்தை அறிகின்றவர்ல கழுதையின் மேல உட்காந்து வந்துகிட்டு இருக்காரு. வெளித்தோற்றத்தை பார்க்கிறவரா? மனசின் ஆழத்தை இவன் நம்புறானா நம்பலையா எப்படி இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசுவான ஒரு கண்ணோட்டத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. கழுதையின் மேல் வரும்போது எத்தனை பேர் நடிக்கிறவனை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு. இவன் இன்னும் 4 நாள்ல என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியும். எப்படி இருந்திருக்கும்? இவன் மறுதளிச்சிருவான், இவன் வீட்டை பூட்டி போட்டு வேற ஊருக்கு ஓடிடுவான், இவன் உருப்படவே மாட்டான். எப்படி இருந்திருக்கும் இயேசுநாதருக்கு? பார்த்துக்கிட்டே வராரு. எல்லாம் நடிப்பு, வீண், ஆக்ஷன், ஆக்டிங். நீ ஆக்டிங் இப்போ படம் இண்டஸ்ட்ரிலாம் வந்தோடனே ஆரம்பிச்சிச்சுன்னு அப்போலேருந்தே ஆக்டிங் இருக்கு. நடிக்கிறானுங்க பாருங்க. இங்க ஒசனா ஒசனான்றான். எவனுக்கு இங்க நம்பிக்கை இல்லை, இங்கே விசுவாசம் இல்லை. இன்னைக்கு நம்மளும் அதே தவறை செய்கின்றோம். அதனால் இந்த வசனங்கள் நமக்கும் பொருந்தும். அதனாலதான் இயேசுநாதர் சொல்றார், உன் கண்ணு முன்னாடி இருக்கிறத மிஸ் பண்ணிட்டியே. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வார்த்தைகள் இருக்கு, கண்ணு முன்னாடி அடையாளங்கள் இருக்கு, கண்ணு முன்னாடி தேவன் நிற்கின்றார், நம்ம பார்க்க மாட்டோம். நம்மளும் அதே இஸ்ரேல் மக்கள் போல பாடுகின்ற பாடெல்லாம் சிறப்பு. குருத்தோலை கையில் எடுத்து நாங்கள் ஓசானா பாடிடுவோம். 1. 2, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். அப்படியே சூப்பர் சிங்கர் மனோ இருக்கார்ல, எஸ்பிபி மாதிரி பாடுவார்ல, அந்த பாட்டை யூடியூப்ல கேட்டு இதுக்கு தானே ஒரு எண்ணம், இதுவும் மனோ மாதிரி அந்த செல்கிறாரை மட்டும் அப்படியே பாடும். அப்படி முன்னே செல்கிறார் அப்படி பாடுதான். அப்படி ஓசனா ஜெயமே, ஓசனா ஜெயம் நமக்கே. பணம் வச்சுட்டு பாடக்கூடாது. பணம் இல்லாத நேரம் பாட முடியுமா? ரொம்ப விரும்பினவங்க ஏதோ ஒரு சூழல்ல இறந்துட்டாங்க, வச்சிருக்கீங்க பக்கத்துல, அங்க உட்காந்து பாடுவீங்களா? ஏசு ராஜா முன்னே செல்கிறார்னு என்ன பாடுவோம்? முடிஞ்சு அன்னைக்கு. இன்னைக்கு நம்ம செய்யறது அதுதான். வாரம் வந்து வாரத்துல ஒரு நாள் சண்டே, ஒரு வீக்கோடைய ஃபர்ஸ்ட் டே, கரெக்டா? என்னங்க
நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வீக்கோடைய கடைசி டே கிடையாது. வீக்கோடைய ஃபர்ஸ்ட் டே சண்டே, வாரத்தின் முதல் நாள் சண்டே. சண்டே வரோம், ஒசனா ஒசனான்னு பாட்டு பாடுறோம், ஒர்ஷிப் நேரம் கண்ண மூடி ஜோமனுங்கன்னொடனே எல்லா பாரத்தையும் ஆண்டவர் மேல கொட்டுறோம். ஆண்டவரும் சே என்னை நம்பி ஒருத்தர் என்னை ரட்சியம்னு கேட்குறான், இந்தா தூக்கிடுறேன் அப்படின்னு சர்ச்சு முடிஞ்சு சாங்ஷன் பண்ணிடலான் இருக்கும் போதே சர்ச்சு முடிச்சோன்னே கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு பையன் வாங்கி மாட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறோம். நீங்க செய்ய வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், ஐ நோ வாட் டு டூ, யூ ஸ்டே தேர். இன்னைக்கு நம்ம தேவனை பார்த்து சொல்றதா, நீங்க அங்கேயே அமர்ந்துரும், நான் பார்த்துக்கிறேன். எப்படி நடக்கும்? அதனாலதான் இயேசுவானவர் சொல்றார், வாசிங்க 42, 43, 44. இது இஸ்ரேல் மக்களுக்கும் வாசிக்காம உங்களுக்குன்னு வாசிச்சு பாருங்க, அப்ப புரியும். வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது, மறைவாக்கப்பட்டது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஒரு நிமிஷம் இருங்க, 44வது வசனத்தை கொஞ்சம் திரும்ப வாசிங்க. உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும், அங்க நிறுத்துங்க. உன்னையும் உன் பிள்ளைகளையும்ன்றது சரியான வாக்கியம். சரியா நான் சொல்றது? யூ அண்ட் யோர் சில்ட்ரன், உன்னையும் உன் பிள்ளைகளையும், அதான் கரெக்ட். கிராமர் மிஸ்டேக்கா? இங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கே, வாசிங்க. உன்னையும் உன்னில் உள்ள உன்னில் உள்ள. ஹலோ, பென் வச்சிருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன் within you, not your children. உங்க பிள்ளைகள் கிடையாது, உங்களில் உள்ள பிள்ளைகள்னு இருக்கு வசனம். உன்னில் உள்ள, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னில் உள்ள. இப்போ ஒரு டக்குன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடுவோம். பக்கத்துல பார்த்து உங்கள் பிள்ளைகள்னு சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்களா? இப்போ நீ நேரா பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? சத்யா ஆண்டினா ஜெர்லின்னு, ஜோயல் அம்மா ஜோயல், உங்கள் பிள்ளைகள்னா இதெல்லாம் வருது. கரெக்டா? இப்போ பக்கத்துல பார்த்து உன்னில் உள்ள பிள்ளைன்னு சொல்லுங்க. இப்போ என்னை திரும்பி பார்த்து யாரை குறிக்குதுன்னு சொல்லுங்க. சந்ததி கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க பிள்ளைகள். புரியலையா? இயேசுவானவர் சிறு பிள்ளைகள் பக்கத்தில் வரும்போது என்ன தெரியுமா சொன்னார்? இவர்களை என்னிடம் விடுங்கள், சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் இருக்க. சிறு பிள்ளையா மாறினா மட்டுமே தான் பரலோக ராஜ்யம் கிடைக்கும், பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். ஏன் சிறு பிள்ளையை ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னா, சிறு பிள்ளை தான் பாகுபாடின்றி, ஜாதியின்றி, மதமின்றி முழுசா அன்பு, அரவணைப்பு, பாசம், விசுவாசம் எல்லாவற்றையும் தரும். ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு ஒரு யானையை காமிச்சு இது குதிரைன்னா சிறு பிள்ளையை நம்பிரும். ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? பிள்ளைகள் வளர்த்துருக்கீங்கல்ல நீங்கெல்லாம்? பிள்ளையை கூட்டு போறீங்க, பிள்ளையை கூட்டு போய் எது சொன்னாலும் நம்புது. எதனால? சொல்ற விஷயத்து மேல நம்புதா? சொன்னவர் மேல நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? அதனால சொல்றார், உங்களுக்குள் ஒரு பிள்ளை இருக்குல்ல, எவன் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன், சொல்ற இயேசுவானவரை நம்புவேன்னு, அந்த பிள்ளைய முடக்கி போடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதுதான் சப்ஜெக்ட் இங்க. வாசிங்க அந்த வசனத்தை. உன்னையும் உன்னில் உள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு, மாசில்லாத சுத்தமான அந்த பிள்ளைய தரையாக்கி போட்டு விடுவார்கள். உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அல்லேலூயா. நீங்க கண்ணு முன்னாடி கிடைச்ச ஆசீர்வாதத்தை விட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்குள் உள்ள பிள்ளைய யார் முடக்கி போடுறான்னு நினைக்கிறீங்க? உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணங்கள், உங்களுக்குள் இருக்கின்ற அசுத்த ஆவிகள். முடிஞ்சு போச்சு. இயேசுவானவர் மத்தேயில பேசும்போது கேட்கிறாருங்க, கை கழுவாம சாப்பிட்டா பிரச்சனை இல்லையான்னு. அப்ப சொல்றாரு, தீட்டு மனுஷனுக்குள்ளிருந்து வருகிறது, வெளியில இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ தீட்டு உள்ள இருந்து வரும் பொழுது நீங்கள் இயேசுவானவர் வருவதை பார்க்கவில்லை என்றால் அந்த எதிரியானவன் என்ன செய்கிறான்? உங்களையும் உங்களில் உள்ள பிள்ளையும் என்ன செய்கிறான்? முடக்கி போடுகின்றான். அப்போ நம்ம என்ன ஆயிரோம்? வந்தவர் என்ன சொன்னாலும் நம்பாம நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி முடங்கி போகின்றோம். இதான் இன்னைக்கு உள்ள தவறு செய்கின்றோம். அதனால் நம்மை கண்டு இயேசுவானவர் என்ன செய்கிறார்? கண்ணீர் சிந்துகிறார். அல்லேலூயா.
இயேசுவானவர் கண்ணீர் சிந்தது ரெண்டே பகுதியிலங்க. ஒன்னு இங்க, இன்னொன்னு எங்க? லாசருடைய வீட்டுல. எல்லோரும் சொல்லுவாங்க இயேசுவானவரே தன்னுடைய நண்பருக்காக கண்ணீர் சிந்தினார். ஏன்னு கேக்குறேன். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும்ல செய்தி. அதாவது டெலிகிராம் பண்ணிட்டானுங்க. சும்மா சொல்றேன், டெலிகிராம் பண்ணியாச்சு. ஐயா லாசர் உயிர் போற நிலைமையில இருக்காருன்னு டெலிகிராமை வாங்கி படிச்சுட்டு உயிர் போதா 2 நாள் கழிச்சு வரேன். இது எந்த விதமான நட்பு? இது பாசம் மாதிரி தெரியலையே. சாப்பிட்டு அவனுக்கு வேணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருக்கு. சரி, 2 நாள் கழிச்சு வராரு. 2 நாள் கழிச்சு வராருங்க. இயேசுவானவர்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு. ஆமாவா இல்லையா? இயேசுவானவருக்கு தெரியும் இப்ப அவனை உயிரோட எழுப்ப போறேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் ஏன் அழுவணும்? ஏன் தன்னால எழுப்ப முடியாதுன்னா? இயேசு பிதாவானவர் தான் ஜெபத்தை கேட்கலன்னா ஐயோ எனக்கு பயமா இருக்கு என்னால எழுப்ப முடியாதுன்னு அழுதார் இயேசுவானவர். லாசரோட தங்கச்சிட்ட நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியும் அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு? அதெல்லாம் நாங்க அப்ப உள்ளதை கேட்கல, இப்போ பதில் சொல்லுங்கன்னொன்னே மனசு உடைஞ்சு போறாரு இயேசுநாதர். ஏன் தெரியுமா? இயேசுநாதர் செஞ்ச கடைசி அற்புதம் லாசர் தெரியுமா? லாசரஸ் இஸ் தி லாஸ்ட் மிராக்கிள். அப்ப அதுக்கு முன்னாடி எத்தனை அற்புதம் செஞ்சிருக்காரு, கூட இருந்து பார்த்திருக்காங்க. ஏயா இவ்வளவு பார்த்துமா என்ன நம்பல? இன்னைக்கு இளங்கண்ண இருக்காரு, பார்த்த சாரதி அவர் தான், கார் ஓட்டுறாரு. எத்தனை வருஷமான ஓட்டுறீங்க? அப்பா சில்வர் ஜூப்ளியா? உட்காருங்க, காட் பிளஸ் யூ. 25 வருஷமா ஓட்டுறாரு காரு. நான் கார்ல ஏறி உட்காந்து அண்ணன் ஃபர்ஸ்ட் கியர் இப்படி போடணும், ஸ்டேரிங் எப்படி வளைக்கணும், அங்கே போகும்போது இண்டிகேட்டர் போடணும்னா இளங்கண்ணனுக்கு எப்படி இருக்கும்? என்னை இன்னும் பைத்தியக்காரனாவே நினச்சிக்கிட்டு இருக்கல நீ அப்படின்னாரு. கோவம் வருமா வராதா? இன்னைக்கு எத்தனை வருஷமா தாயார்கள் சமைக்கிறீங்க? எத்தனை வருஷமா சமைக்கிறீங்க? ஒரு 15 வருஷம் சுமாரா. வினோத்தனை நீங்க ஏன் கை தூக்குறீங்க? ஸ்ரீகலை கேட்டேன். எத்தனை? ஒரு 15 வருஷம் சுமாரா வைப்போம். 20-25 வருஷம், அதுவும் சில்வர் ஜூப்ளி அடிச்சாச்சு. ரைட், 25 வருஷமா சமைக்கிறீங்க. இன்னைக்கு நான் கிச்சனுக்குள்ள பூந்து இதுக்கு பதிலாக அதுதான் போடணும், அதுக்கு பதிலாக இதான் போடணும்னா என்ன பண்ணுவீங்க? சுடுதண்ணியை பிடிச்சி மூஞ்ச ஊற்றிடுவீங்களா இல்லையா? நான் வேணும்னுக்குன்னு எங்கள் அம்மாவை சீண்டுவேன். சமைக்கும் போது உள்ளே பூந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படி வேணும்னுக்குனே உசுப்புவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சுடுதண்ணி கூட சூடு பண்ண தெரியாது, நீ பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஒன்றையும் கேட்டிருக்காங்களா ஜோயல்? ஓகே, அதே தானா? ரைட், ஓகே. கேட்போமா இல்லையா? எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும். இங்கே யாராவது என்கிட்ட வந்து அதை அப்படி வாசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான்? அந்த பெரிய ட்ரம்ஸுக்குள்ளே உள்ளே பேக் பண்ணி டமார்னு ஒரு மிதி. நடந்திருக்குமா இல்லையா? செய்வோமா இல்லையா? கண்ணு முன்னாடி இவ்வளோ அற்புதம் செஞ்சு செத்து போயிட்டான்னு சொன்ன எவிரு மகளை உயிரோடு எழுப்பி உட்கார வச்சு இறுதி சடங்குக்கு கொண்டு போயிட்டு இருந்த நாயனின் விதவை அந்த மகனையும் எழுப்பி இவ்வளோ அற்புதமும் செஞ்ச பிறகு என் தம்பி செத்துட்டானே அப்படின்னா கண்ணீர் வராமல் வேற என்னங்க வரும்? ஏண்டா இவ்வளோ ஊழியம் பண்ணி உங்களால் நம்ப முடியலன்னா இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணுவேன்? கண்ணீரை தொடச்சிட்டு எந்திரிச்சு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கேன், கல்லை புரட்டி ஓரமாக போடுங்கன்ட்டு லாசருவே வெளியே வானோடனே வந்தானா இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்கிற தப்பே அதுதான். அதனால தான் அவர் கண்ணீர் சிந்துகிறார். உங்களுக்குள் ஒரு குழந்தையை வைத்து தான் அனுப்பியிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் குழந்தையா இருக்கிறீங்க? ஒருத்தருக்கும் விளங்காது. பைபிள் படித்து பிரயோஜனமே கிடையாது. எல்லோரும் குழந்தைகளாக தான் இருக்கோம். கையை உயர்த்துங்க, நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லோரும் குழந்தைகள் தான். எல்லோரும் இந்த உடல் தான் மாம்சத்துக்கு தான் வயசாகிட்டு போதே தவிர ஆத்மா குழந்தையாக தான் இருக்கு. அப்படி ஒரு ஜீவனை தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பே தெரிந்து உங்களை போட்டு அனுப்புறாரு. அந்த குழந்தை என்ன செய்தான்? சிறு வயசுல குழந்தைகளை கவனிச்சிருக்கீங்களா?
ஒரு நாள் எந்திரிச்சு காலையில் சொல்லுவான், நான் விண்வெளிக்கு போகிறேன், ஆஸ்ட்ரோநாட் ஆகின்னுவான். ஹலோ, யார் மேலே உள்ள நம்பிக்கையில் நம்ம உடனே கேட்போம், உங்கள் தாத்தாவை தராரு படிக்க வைக்க, கேட்டிருக்கீங்களா இல்லையா? சும்மா அப்படியே நடிக்கக்கூடாது. அப்படியே சரிப்பா நீ விண்வெளிக்கு பறந்து போன்னு சொல்கிற மாதிரி மண்டையிலே தட்டி ஓரமாக உட்கார வைக்கிறீங்கல்ல, உண்மையை ஒத்துக்கோங்க. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு நான் விண்வெளிக்கு போகிறேன்னுவான். 2வது நாள் எந்திரிச்சு என்ன சொல்லுவான், நான் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆயிடுறேன்னுவான். சொல்லுவானா? அடுத்த நாள் இந்த ஜாக்கி சான் படம் பார்ப்பான். பார்த்துட்டு நான் குன்ஃபு மாஸ்டர் ஆயிடுறேன். ஏதாவது அவனுக்கு ஏதாவது தடை இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தடை இருந்து பார்த்துருக்கீங்களாங்க? அவனுக்கு ஒரு பொருள் வேணும்னா அது நிச்சயம் அவன்கிட்ட வரும்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சிறு வயசில் கவனிச்சிருக்கீங்களா? அவனுக்கு இந்த கிருபா இருக்காம வைங்க, சின்ன வயசில் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவங்க அப்பாட்ட காசு இருக்கா இல்லையா, ஆட்சிக்கு புரியுமா புரியாதா, இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆமாவா இல்லையா? அவனோட ஒரே நோக்கம் என்ன? டாக்டர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும். ஆமாவா இல்லையா? ஆமேன். நினச்சிக்கிட்டே இருக்கான், காரியம் வாய்க்க செய்தா இல்லையா? இன்னைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிறு பிள்ளைகள் விரும்புகின்ற எல்லா காரியங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருது. எப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம பாவப்பட்டு வாங்கி தரதுனாலயா? அவன் விசுவாசம் உங்களோட பெருசுங்க. நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் ஒரு கதை சொல்லவா? எங்கள் அப்பா ஒரு கடைக்கு கூட்டு போனார். எனக்கு இந்த ரிமோட்டில் வச்சு விளையாடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அழுது பிடிச்சி கார்லாம் வாங்கிடுவேன். அந்நேரம்னு பார்க்க அந்த ஹெலிகாப்டர் ஒன்று வச்சுருந்தேன், ரிமோட்டில் இயக்குற ஹெலிகாப்டர். அப்படியே பறக்கும் தர தர தரன்னு. காலில் விழுந்து கதறேன், இறைவா வாங்கி தாரோம்னு. அப்போ அவருக்கு சூழல் சரியில்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டார். நான் வந்து ஜாம் பண்ணுறேன், நைட்லாம் உட்காந்து ஜாம் பண்ணுறேன், ஆண்டவரே அந்த ஹெலிகாப்டர் வேணும், ஹெலிகாப்டர் வேணும்னு. ஒரு 4 நாள் கழிச்சு நான் பார்த்த ஹெலிகாப்டர் பாக்ஸ் என் வீட்டில் வந்து இறங்குனுச்சு. கேட்டப்போ அவர் சொன்னார், யாரோ ஒருத்தர் வந்து தேவன் தந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இது உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் கொண்டு போய் செலவு பண்ணுங்கன்னு சொன்னார். அந்த சமயம் உன் ஞாபகம் வந்தது, நான் வாங்கிட்டு வந்தேன்னாரு. இது கோஇன்சிடென்ஸா? அந்த ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்கலன்னா நான் செத்து போயிருப்பேனா? அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். ஆனால் அதையே நிலச்சி நின்ன உடனே கிடச்சிச்சா இல்லையா? இது சும்மா சின்ன விஷயந்தான். ஆமாம், இதில் என்ன பாஸ்டர் இருக்குது? இதில் தான் விஷயமே இருக்குது. குழந்தை மட்டும்தான் தான் சொன்னதை விட்டு மாறவே மாட்டான். சொன்னது தாங்க, இது தாங்க வேணும், கேட்பானா இல்லையா? கேட்பானா இல்லையாங்க? நான் கேட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன், உங்களுக்குள் உள்ள சிறு குழந்தையை நீங்கள் எழுப்பினால் மட்டுமே மிகப்பெரிய காரியங்கள் உங்களுக்கு நடந்து தீரும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள அவ்வளோ மிகப்பெரிய சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். சிறு பிள்ளைகளுடைய குணத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். சிறு பிள்ளையுடைய குணம்னா இன்னைக்கே போய் லாலிபாப் வாங்கின்றது இல்லை. சிறு பிள்ளை போலன்னா விசுவாசம், தைரியம், பரிசுத்தம், அன்பு, மன்னிப்பு. சிறு குழந்தைய அடிச்சுட்டு விட்டு பாருங்க, உங்க பக்கம் தான் வந்து நிற்பான். அடிச்சியோ போல அப்படின்ட்டு போக மாட்டான். ஆமாவா இல்லையா? அடிச்ச கையோட சாரிம்மா லாலிபாப் வாங்கிட்டா வருவானா இல்லையா? எங்க இருந்துங்க இந்த மன்னிப்பு வந்தது? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? அப்பா நான் அடிச்சாலும் நீ திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கணுமான்னு சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுத்தீங்களான்னு கேட்குறேன். 2வது, சிறு குழந்தைகிட்ட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? 8:30 மணிக்கு என்ன ஆக போகுதுன்னு அவன் கவலையே பட மாட்டான். அந்த நேரம் என்ன கையில் கிடைக்குதோ அதை உட்காந்து உடச்சிக்கிட்டு இருப்பான். ஆமாவா இல்லையா? நீங்களாம் குழந்தையா செஞ்சதே கிடையாதா? 3 வயசுலேயே போய் சமையல் அறைக்கு போயிட்டீங்களா? அப்படியே நாங்கள்லாம் குழந்தை பருவத்தை பார்த்ததில்லை, நாங்கள் கஷ்டத்திலும் துக்கத்திலும் வளர்ந்தோம். தூக்கி குப்பையில் போடுங்க அந்த புராணத்தெல்லாம். குழந்தையா நம்ம என்னைக்கு கவலைப்பட்டிருக்கோம்? குழந்தையா யாராவது கவலைப்பட்டிருக்கீங்களாங்க? கவலையே கிடையாது. இயேசுவானவர் சொன்ன வசனத்தின்படி அப்படியே வாழ்ந்திருக்கோம் சந்தோஷமா. ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் அந்த வசனத்தை அப்படியே நிறைவேற்றியிருக்கோம். சின்ன பிள்ளையில அப்பா கஷ்டப்படுறாரு, கஷ்டப்படல, நம்ம ஜாலியாக விளையாடுவோம், விளையாண்டுட்டு இருந்திருக்கோமா இல்லையா? தேவன் உங்களை இன்னைக்கு அப்படிதான் சொல்றார். நான் உன் தகப்பன், என்னை பரமபிதான் கூப்பிடுக, புத்திர சுவிகாரத்தை தந்தோனே நீ கூப்பிடுறியா இல்லையா? கூப்பிடுறோமா இல்லையா இன்னைக்கு? அப்போ எல்லாத்தையும் அவர் கையில் விட்டு விட்டு ஓசா நான் பாடினீங்கன்னு வைங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பரம்பொருள் தகப்பன் பார்த்து கொள்வார்,
அப்படின்னு நீங்க நடந்து சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு தேவை. ஆமேன். இன்னைக்கு எத்தனை பேர் பிதாவானவர் அப்பான்னு கூப்பிடுறீங்க? ஜெபம் பண்ணும்போது அப்பா பிதாவேன்னு ஜெபம் பண்றீங்க, கூப்பிடுறீங்கல்ல. அப்பா பிதாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்கள் கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர் அறிந்து கொள்கிறார். மத்தேயு 6 வசனம் இருக்கு, சொல்லியிருக்கா. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? போய் ஓசானா பாடும்போது ரட்சியம்னு பாடக்கூடாது, என்னை ரட்சித்ததற்காக நன்றின்னு பாடினீங்கன்னு வைங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் புரட்டி போட்டு விடுவார். இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம செய்யாதனால அன்னைக்கு மக்களும் செய்யல, இன்னைக்கு நம்மளும் செய்யல. அதனால இயேசுவானவர் கண்ணீர் சிந்துகிறார். அல்லேலூயா. இனிமேல் கண்ணீர் சிந்த விடாதீங்க. ஹலோ, இனிமேல் கண்ணீர் சிந்த விடாதீங்க. இயேசுவானவர் வார வாரம், இயேசுவானவர் கூட பிதாவானவர் வார வாரம் வார்த்தையின் மூலியமாக உங்கள் வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். என்ன செய்யணும்? விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் பரிசுத்தத்துடனும் கதவை திறந்து எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் சரணடைந்து விட்டு நம்ம சந்தோஷமா போற்றி பாடுறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆமேன். எங்க பாஸ்டர் ஆதாரம் இருக்கு? யாக்கோபு 1:22 மிக தெளிவா நம்ம என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, வாசிங்க. யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய், திருவசனத்தை நல்லா கேட்டுக்கோங்க. திருவசனம் வார்த்தை என்பது தேவனாய் இருக்கிறது. திருவசனத்தை கேட்பது மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இங்கிலீஷ்ல இட்ஸ் given not only the listeners but doers இருக்கு. கேட்பது மட்டும் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அப்படி புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆமாவா இல்லையா? சந்தோஷமா இருங்கள்னு வசனம் சொல்லியிருக்கு. கவலைப்படாதீங்கன்னு வசனம் சொல்லியிருக்கு. ஆமாவா இல்லையாங்க? 365 இடத்துல பயப்படாது இருங்கள்னு வசனம் சொல்லியிருக்கு. இது எல்லாம் சொன்னத நம்ம யாக்கோபு என்ன தெரியுமா சொல்றாரு? கேட்காமல் நடைபோடுங்கள். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் நடை போடுறது அப்படின்னா, கழுதையின் மேல் அமர்ந்து வருகின்றவர் மேல் நம்பிக்கை வைத்து நடைபோடுங்கள். ஏன்னா அதன் மேல் அமர்ந்து வருகின்றவர் உங்களுக்கு எது நல்லது, எதனை கொடுக்க வேண்டும், எதனை ஏற்ற வேளையில் தர வேண்டும், எதனை எப்பொழுது உங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று அவர் நன்கு அறிவார். கழுதையின் மேல் அமர்ந்து வருகின்றவர் கடலின் மேல் நடந்தவர். அல்லேலூயா. கழுதையின் மேல் அமர்ந்து வருகின்றவர் வியாதிகளை போக்கினவர், கண்கள் குருடருக்கு பார்வை கொடுத்தவர், பாவிகளை மீட்டவர். அதனால் உங்கள் நம்பிக்கையை அவர் மேல் வைத்து வசனத்தின்படி நடைபோடுங்கள். அல்லேலூயா. ஆமென். எரேமியா 29:11 கழுதையின் மேல் வருகின்றவர் என்ன செய்கிறார்னு வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எந்த சரியான நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் மேல் நம்பிக்கை வைத்து நடங்கள். ஆமேன். இன்று அவர் வார வாரம் உங்க வாசல்ல நின்று கதவை தட்டுகிறார். திறந்து ஓசனா பாடிட்டு மூடிட வேண்டாம். உள்ள வரவழைத்து அனைத்து பிரச்சனைகளையும் அவர் பாதத்தில் சரணடைந்து அவர் மேல் நம்பிக்கையாய் வசனத்தில் மேல் நடைபோடுங்கள். அதுதான் இன்றைக்கான முக்கியமான தேவை. ஆமென். இயேசுவானவரை போற்றி வாயினால் பாடினால் பத்தாது, அதன்படி நடக்கவும் அதை நிலைநாட்டி அதை நடத்தி காட்டுவதுதான் மிக சிறந்த காரியம். ஆமென். வார்த்தை இருக்கு பாருங்க, விசுவாசம் இல்லாத வார்த்தை செத்த பிணம் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இட்ஸ் லைக் a dead man walking. So don't do that. இன்னைக்கு பாம் சண்டே செலிப்ரேஷன். எங்கெங்க கிடைக்கும் இந்த ஸ்லாக்கியம்? இறைவனே நம் வாசப்படியில் வந்து கதவை தட்டுகின்ற ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நமக்கு கிடைத்திருக்கிறது. கதவை திறந்து அவரை வரவழைத்து அவர் பாதத்தில் எல்லாவற்றையும் சரணடைந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சந்தோஷமா கொண்டாட வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. யுத்தம் செய்வது அவருடைய வேலை. அல்லேலூயா. ஆமென். இனி இயேசுநாதரை அழுவ வைக்கணுமா இல்லை மகிழ் வைக்கணுமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. The choice is yours. It's very simple.
வாயினால் போற்றிட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா யூஆர் கோயிங் டு மேக் ஹிம் கிரை. இல்லை பாஸ்டர், எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்படைச்சிருவேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார்னா யூ ஆர் விக்டோரியஸ். அதை செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, உங்களை எதிர்க்க எவனாலேயும் முடியாது. ஏன்னா கழுதையின் மேல் வருகிறவர் பிரதான ஆசாரி, அவர் தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஆமேன். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னு வைங்க, வெற்றி நிச்சயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹேண்ட் him over and he will definitely give the victory. ஒப்படைச்சிட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. ஸோ on this Palm Sunday, இந்த குருத்தோலை ஞாயிறு பாட்டு பாடுறது மட்டும் போதாது. ஹலோ, வீட்டுக்கு போங்க, என்னென்ன கவலைகள் என்னென்ன தேவைகள் இருக்கோ ஒரு பேப்பர் எடுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. என்னென்ன கவலைகள் என்னென்ன தேவைகள் எல்லாவற்றையும் எழுதி தேவன் வார்த்தையா இருக்கின்ற அந்த வசனத்தில், இந்த பைபிளுக்குள்ள வைங்க. வச்சு, ஆண்டவரே உங்க கையில் ஒப்படைச்சிட்டேன், இது எல்லாவற்றையும் வாய்க்க செய்ததற்கான கோடான கோடி நன்றி. அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் முடிச்சிருவாருங்க. அதனால ஓசானா ரட்சியும்னு பாடாதீங்க, ரட்சித்ததற்காக நன்றின்னு பாடுங்க. இன்னையிலேருந்து சந்தோஷமா ஓசானான்னு பாடி அவர் கையில் ஒப்படைச்சிட்டு 4 நாள் கழிச்சு நம்ம வருவோம். சிலுவையில் செய்த சரித்திரத்தை குறித்து பேசுவோம். அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரிக்கவில்லை, சரித்திரம் படைத்திருக்கிறார். ஆமென். சிலுவை முடிவென்று நினைக்கிறோம் பாருங்க. I'll give you the title. சிலுவை முடிவு அப்படின்னு நினைக்கிறோம்ல, முடிவை தொடக்கமாய் மாற்றியவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸோ அதனால let's meet on Freedom Friday. Go happily today. Enjoy the victory. சந்தோஷமா சமாதானமா எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டு come on Friday, we'll witness the history. Not only witness but partake. பேசுவது மட்டும் அல்லாமல் அந்த தியாகத்தில் நாமும் கலந்து கொண்டு நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றி வெற்றியுடன் செல்வோம். ஆமேன். தலையை தாழ்த்துங்க, நம்ம ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி நாங்கள் கொஞ்சமும் கவலைப்படாமல், தயக்கம் இல்லாமல், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டீர் என்ற தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஓசனா என்று தைரியமாக பாடவும், அதன்படி வசனத்தின்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதனை பயன்படுத்துகின்ற ஞானத்தை நீர் தந்தருளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். மகிழ்ந்து களி கூறுங்கள். எல்லாம் முடிந்ததா நினைச்சு நல்ல சத்தமா ஹோசானான்னு சொல்லுங்க பாப்போம். ஹோசானா. God bless you. Shalom.